Hi, welcome to Ratnami channel. Good morning friends, எல்லாரும் good morning. ஸோ காலையில் எங்கே கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு அபிஷேகம் இன்னைக்கு ஒன்று பால் அபிஷேகம் அன்னைக்கு பாப்பாவுக்காக நம்ம கோயிலுக்கு போகிறோம், முருகர் கோயிலுக்கு போனோம் இல்லைங்களா? அங்கே தான் நம்மளோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்காக நம்ம அன்றைக்கே போய் பணம் கட்டிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி காலையில் நம்மளோட அபிஷேகம், அதனால் நம்ம 4 மணிக்கு வெடிகால கிளம்பி இருக்கோம். 5 மணி வரணும். இப்போ தான் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இடையில தோழர் வருவார். அவங்க இடையில கலந்துப்பாங்க. அதனால் நம்மளும் கிளம்பிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அபிஷேகத்தை எங்கள் கூட கலந்துக்குங்க. உங்களோட குறைகள் நிறைகள் எதாவது நீங்களும் முருகிட்ட வேண்டிக்கிங்க. நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு. யாருக்கும் அந்த மனசு கஷ்டம் இல்லாமல் பார்த்துப்பாரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நைட் இருட்டில் போகிறோம். இப்போ 4:30 மணி ஆகுதா? 5 ஆகுது. 5 ஆகலப்பா, 4:30 மணி மேலே. அதுக்கு ஒன்றும் இருட்டிகிட்டே இருக்குல்ல. கம்மியா வண்டி பார்த்து சோழஞ்சேரி வந்தான். என்னவா 5 நிமிஷம் போமா? அப்போ கிளம்பிட்டேன்னு சொன்னா ஹைவேல எடுக்கணும். இந்த போறாங்க முன்னாடி கார். அவங்க கோவில்ல போய் தான் பார்க்க முடியும். ஹைவே எல்லாம் கொஞ்சம் வெளிச்சம் தெரியல. இல்லையா, நல்லா தான் தெரியுது. ஃப்ளாஷ் ஆகுது. சூப்பராக கேட்கும். காத்துல சூப்பராக கேட்கும். கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளாக் பத்தியா? அதை பற்றி வர முதல்ல எடுக்கணும். இப்போ லைட் வெளிச்சத்துக்கு சூப்பராக இருக்கு. வா பார்த்து இறங்க. அவங்க இருக்காங்க, அப்படியே போய் எடுங்க. நம்ம திருப்பதி போகிற வழி மாதிரி இருக்கு பாரு. சூப்பராக இருக்கு நைட் லைட்டிங். ஓரமா ரொம்ப நிற்கிற வெளியில ஜானே வண்டி அனுப்பிச்சு விட சொல்லலாம். இங்க ஒண்ணு பெரிய வண்டி லாரி போகுது. ஓகேவா? ஓகே வாங்க. வா போட்டுனா வந்துட்டேன், வாங்க விட்டுலாம் வா. நல்லா இருக்கு. அவ்வளோதான். 24 மணி நேரம் இந்த கை இதுலயே தான். ஆமா, குழப்பம் நம்மளுக்கு தான். என்ன ஜான் சாப்பிட்டியா? என்னாச்சு? நீயே ஆயில் தேடான்னு சொன்ன, கேட்டியா? முதல்ல இந்த பிளாஸை கட் பண்ணி கொடுங்க. முருகரை பார்த்துட்டோம். நல்லா இருக்கா? நேற்று நைட்டு தான் வந்தோம். செய்றா
ஆமா. ஆ யாருமே இல்லை, நம்ம தான் இருக்கோம். ஆமாம் ஆமாம். உங்களை கவர் பண்ணுவா, ஆ உங்களை கவர் பண்ணுவா. நம்ம தான் இருக்கோம். ஆமாம். எல்லாம் உட்காருங்க, உட்காருங்க. எல்லாம் வந்துட்டாங்களா? வேறு யாரும் வந்தமா? இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். சுற்றி யாரும் நம்ம தான் இருக்கோம். ஓகே, சந்தோஷம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, நாலு படிச்சு அவங்க வச்சு आरंभ समय नित्यानुष्ठान मम मनप्रार्थना नित्यानुष्ठान गायत्री धर्मांगावते जपम समर्पण समये महागणपति मूलमंत्र जपम अक्षय ओम गं गणपति नमः ओम सर्वजनमेव समसमानाय स्वाहा ओम गणानागुं स्वाहा गणपति हिमवामहे कविं कवीनामुहमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदाहारं श्रीवत्सीवसादनम् ॐ श्रीगणपतिनाथाय नमः ॐ भद्रं ददातु भद्रं कर्णेभिः भद्रं दत्तमसि तमेव केवलम् अवपुरस्ताधि अवदक्षिणास्ताधि अवचोद्वाधि अवातराजाधि अवउत्तरास्ताधि अनन्तरम् अनुस्वारपरधरः अर्धेन्द्रसिद्धं कारेण शुद्धं ये दत्त्वमनुष्टरूपं सहारत्तो पूर्वरूपं सहारो मध्यमरूपम् अनुस्वारस्वान्तरूपं बिन्दुरुत्तररूपं नादस्कन्धान् सगुपिता सन्ति सैषा गणेशविद्याः गणः ऋषिः निषद्गायत्री चन्द्रः श्रीमहागणपतिदेवता ॐ ॐ गं गणपतिनाथाय नमः பாதாளம் அபிஷேகம் முடிஞ்சு. இங்கே பாருங்க, நேரில் சூப்பராக இருக்கு இடம்லாம்.
நானே நாளைக்கு ஐசியூ வார்டு வந்து உன் பையனை பார்க்குறேன். வந்து அங்கே வந்து விபூதிடுறேன். முடிஞ்சா இன்னைக்கே மத்தியானம் கூட்டிகிட்டே வருவேன். பயப்படாது, உன் பையன் குணமாயிடும். வருவேன், நான் வருவேம்மா. நான் நிறைய தான் வருவேன். வருவேன், உங்கள் பையனை பார்க்குறேன். முயற்சி பட்டாச்சு அவங்களுக்கு அதெல்லாம் பண்ண மாட்டோம். அடிக்க மாட்டியா? வாங்கியாச்சா? நல்ல தரிசனம் அப்படி பார்த்தாச்சு, மாலை வாங்கியாச்சு, ஆமாம், அப்படியே பார்த்தாச்சு. அருளா கொடுத்துருக்காரு, பார்ப்போம். என்னைக்கு நம்ம இங்கே வந்தோம்? வெள்ளிக்கிழமை வந்தோம். வெள்ளிக்கிழமையா? சனி ஞாயிறு திங்கள், இனி 3 நாள். சனி ஞாயிறு திங்கள் பழம் கொடுத்தாரு. அதை 3 நாள் சுற்றி வைக்க சொன்னாரா? யார் வீட்டில் இருக்கிறது? ஆமாம், கேட்டு வந்துடுறாரு. டிஸ்கஷன் போது மாலா ஃபேமிலி, மாலா அப்பா அம்மா தம்பி. நம்ம வீடு வந்து அப்போ சுத்தம் முடியும். கோழிங்க சுத்தம் நல்லா இருக்கு. ரொம்ப சிறப்பாக போச்சு பூஜை. நல்லா இருந்துச்சு, திருப்தியாக, மன திருப்தியாக இருந்தது. என்னது திருப்பி கொடுத்துல ஜெகன் காதுல பூ திருப்பி வச்சுட்டு காது வச்சு நான் சொல்லிட்டு டீ கடை யாரோ இது பண்ணலாம் சொல்லிட்டேன். அப்படியா? டீ கடை வரைக்கும் காதுல போட கூடாதுன்ட்டேன். அப்போ கல்யாணம் நடக்கும் சீக்கிரமா உடனே கொண்டு சார் காதுல இருங்க, பூ வச்சுக்கிறேன் நான் காதுல. சூப்பர் சூப்பர். காதில் போ எடுக்கக்கூடாது. நானே சொன்னேன் நிறைவேறணுமா வேணாவா? நிறைவேறிடும். ஆல் த பெஸ்ட். ஓகேவா? அவ்வளோதான். எதுக்கு பக்காவா எடுத்துறீங்களா இல்லையா? பழம்பொரி வாங்கினேன். அவங்களாம் டீ குடிக்கிறாங்க. நான் வந்து ஃபில்டர் காஃபி இல்லைன்னு சொல்லிட்டு குடிக்கல. அதனால பழம்பொரி மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. நல்லா சாமி தரிசனம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக திருப்தியாக முடிஞ்சிச்சு. இப்போ வீட்டுக்கு எல்லாரும் அப்படியே அவங்க அப்படியே போயிடுவாங்க, நம்ம வேற பக்கம் திரும்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேண்டுதெல்லாம் நல்லா சூப்பராக முடிஞ்சிச்சு. ஏன்னா லாஸ்ட்லாம் கொஞ்சம் காமிக்கலான்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்கிறதுனால ஒருத்தங்க வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க, பயங்கரமாக. அவங்க ஃபேமிலி டோட்டலாக அழுதுட்டு இருந்தாங்க. அவங்க பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டதா அழுதுட்டு இருந்தாங்க. டாக்டர் வந்து பழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி ஐசியூவில் இருக்கதா சொல்லி அழுதுருந்தாங்க பயங்கரமாக. அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் வந்து நம்ம வேண்டுதலோட முக்கியமாக அவங்க பையன் வந்து நல்லா இருக்கணும்னு தான் நம்ம வேணும். அதே மாதிரி ஐயரும் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டுனேன், என்னென்னா அவங்களுக்காக எல்லாரும் கொஞ்சம் வேண்டிக்கங்க அப்படின்ட்டு, குணமாயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, அபிஷேகம் பார்த்தாச்சு நல்லபடியாக. ஒரு ஆக்சிடென்ட் போல் பையனுக்கு ஐசியூவில் இருக்காங்க போல். அந்த அம்மா வந்து பையனோட அம்மா ரொம்ப விழுந்து பிறல்றாங்க காப்பாற்ற சொல்லி. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக எல்லாருமே காலையில் கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் எங்கள் வேண்டுதலையும் விட்டுட்டு அவங்களுக்காக நாங்கள் வேண்டிட்டு எல்லாருமே. ஏன்னா அவங்க பையன் நல்லா 23 வயசு சின்ன பையன் தான் போல. கஷ்டமாகுது. காரில் போய் ஆக்சிடென்ட் ஆயிருப்பா. காரில் போய் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. கஷ்டப்பட்டாங்க. சரி, எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை மாதிரி எல்லாரும் பண்ணாங்க. பண்ணிட்டு பார்த்துட்டோம். மாலா வீட்டில் கிளம்பிட்டாங்க. போயிட்டு அப்படியே முடிஞ்சிச்சு. அதுதான் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து எழுந்தாதான். நேற்றும் அங்கேருந்து வந்து டயர்டு, தூக்கம் இல்லை. காலையிலையும் 4 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன் வேற.
கண்ணெல்லாம் எரிச்சலாக இருக்குது. போய் படுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய். பாய் சொல்லுங்கள். பாய்.